ஸோ வெல்கம் பேக் டு நவி 76 அண்ட் நான் உங்கள் நவீன். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த பாக்ஸை வந்து அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த யாந்த்ராலே பாக்ஸ் இது என்ன பாக்ஸ்ன்னு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய மோட்டோ விலாகிங்கோட கோப்ரோ கிட்டு தான் இந்த பாக்ஸு. ஸோ இந்த பாக்ஸை வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அன்பாக்ஸ் பண்ணி இதுக்கு நம்ம எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கோம் அண்ட் நம்ம யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏன்னா நம்ம ஆக்சுவலாக லாஸ்ட் விலாகில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொல்லியிருந்திருப்போம் என்னென்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம்ஸ் நடந்துட்டுருக்கு. ஸோ அதனால் நம்மளால் ஒன் டே விட்டு ஒன் டே கண்டென்ட்டில் போஸ்ட் பண்ண முடியுமான்னு தெரியல. ஸோ அந்த ஒரு காரணத்துக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா எங்கேயுமே வெளியே ரைட் போக முடியல. ஸோ ஆனால் பிரச்சனை இல்லைங்க, December 24 வரைக்கும் தான் நமக்கு எக்ஸாமு. ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக நம்ம போகிறதுக்குலாம் ரைடெல்லாம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக கிளம்பிடலாம். ஸோ இப்போதைக்கு இந்த பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அன்பாக்ஸ் பண்ணிட்டு ஸோ இந்த பாக்ஸ் இது காமிக்கிறேன் பாருங்களேன், உங்களுக்கு ஃபுட்டேஜஸில் காமிக்கிறேன். ஸோ இதை நான் இதோடைய இந்த பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன எடுக்க போகிறோன்னா இந்த மௌனோ மைக்கு. ஸோ இந்த மௌனோ AU 400 மைக் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒயர்டு மைக்காக யூஸ் பண்ணுறோம். ஸோ எப்படின்னா இப்போ நம்ம ஒரு ஹெல்மெட்டில் வந்து மவுண்ட் மாட்டிட்டு போயிட்டுருக்கோம். ஸோ ஹெல்மெட்டில் நம்ம வாய்ஸ் கேட்கணுன்னா இந்த மைக் தான், ஒயர்டு மைக் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோங்க. ஐயோ கீழே வந்துச்சு. ஸோ இந்த மைக் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு ஒரு கிளிப் கொடுப்பாங்க. இந்த கிளிப்பும் அதுக்கப்புறமா இந்த மைக்கும் தான் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுறோம். இந்த மைக் வந்து பார்த்திங்கன்னா TRRSல வரும். அதாவது இங்கே TRRSனால் இங்கே வந்து 3 பின் ஜாக் இருக்குது பாருங்கள். அதாவது உங்களுக்கு தெரியுதான்னு தெரில, அதோ இந்த TRRSன்ற மாதிரி இந்த 3 பின் ஜாக்கு. ஸோ இந்த 3 பின் ஜாக்கை வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் கோப்ரோக்கும் ஆகட்டும் ಅಥವಾ அந்த கோப்ரோவில் உள்ளஞ்சி கேஸ்ன்னு ஒன்று இருக்குது. ஸோ அதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் கனெக்ட் பண்ண முடியாது. ஸோ இதை கனெக்ட் பண்ணோன்னா நம்மளுக்கு இது ஆகிடும். ஸோ இது எதுக்குன்னா வந்து பார்த்திங்கன்னா TRS இதோட பின்னோடைய பேர் வந்து பார்த்திங்கன்னா TRS. ஸோ ஓகே, ஸோ இந்த பின்னோட வந்து பார்த்திங்கன்னா TRS. இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 பின் இருக்கும். உங்களுக்கு இங்கே தெரியுதா, இங்கே ஒரு டபுள் லைன் இருக்கா TRS மாதிரி. ஸோ நம்ம என்ன பண்ணோன்னா இந்த பின்னை வந்து பார்த்திங்கன்னா இந்த பின் கூட சேர்த்துட்டு இந்த பின்னை வந்து பார்த்திங்கன்னா உலாஞ்சி கேஸில் நம்ம இன்சர்ட் பண்ணிட்டிங்கன்னா அதுக்கப்புறமா தான் இந்த மைக் ஒர்க் ஆகும், இல்லைனா மைக் ஒர்க் ஆகுது. இதே நம்ம நார்மலாக இப்போ ஃபோனுக்கு இல்லை வேறு மாதிரி எதனா டிவைஸுக்கு கனெக்ட் பண்ணோன்னா அப்போ வந்து இதுவே போதும், நம்மளுக்கு இது தேவையில்லை. பட் கோப்ரோக்கு இது கம்பல்சரி வேணும். அண்ட் இதுக்கப்புறமா ஒரு நிமிஷம் இதை எடுத்து வச்சிடறேன். அதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒயர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. ஸோ இதோடைய சைஸ் என்னன்னு வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய கை வச்சு காமிக்கிற பாருங்கள். இவ்வளோ தான் இந்த மைக்கோடைய சைஸே வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய கையில் 75% இருக்குது, அவ்வளோதான். ஆனால் இதோடைய ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 4500 rupees. நான் வாங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து ஆன்லைனில் தான் பர்ச்சேஸ் பண்ண முடியும். இதை வந்து ஆஃப்லைனில் மேபி தமிழ்நாட்டில் கிடைக்குதான்னு தெரில, பட் பெங்களூரில் வந்து நான் விசாரித்த வரைக்கும் இதை வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கல ஆஃப்லைனில். ஸோ ஆன்லைனில் வந்து பார்த்திங்கன்னா 4500 rupeesக்கு நான் பர்ச்சேஸ் பண்ணேன். அதே மாதிரி அந்த மைக்கு இந்த கொடுங்க அந்த பாக்ஸ் அது கூட. ஸோ இது வந்து எவ்வளோக்கு பர்ச்சேஸ் பண்ணேன்னா 450 rupees. இதோடைய பேர் வந்து பார்த்திங்கன்னா மௌனோ AU 400 மைக். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 450 rupees. இது வந்து பார்த்திங்கன்னா 4500 rupees. இந்த மைக் இந்த அடாப்டர் எதுக்குன்னா இப்போ நம்ம இந்த மைக்கு கனெக்ட் பண்ணுறோம் இல்லைங்களா. ஸோ நம்மளோட கோப்ரோவில் வெறும் ஒரு 2 பின்ஸ் இருக்கும். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா C டைப் சார்ஜர் மட்டும் தான் இருக்கும், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா மைக்குக்கு இருக்கும். ஆனால் அந்த மைக்கோடைய இது வந்து ஜாக் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் ஆகாது. அது ஏன்னு தெரில, பட் நிறைய மைக்குக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் ஆக மாட்டேங்குது. நிறைய மைக் இல்லை, மைக்குங்களுக்கே ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இதோடைய மைக் அடாப்டர் இதுக்கு ஏன் அவ்வளோ ப்ரைஸ்னால் இங்கே இருக்குது பாருங்கள் உங்களுக்கு, இங்கே கோப்ரோன்னு உங்களுக்கு தெரியுதுங்களா. ஸோ இந்த கோப்ரோ இருக்கு இல்லையா, இந்த கோப்ரோக்கு மட்டும்தான் அவ்வளோ ஒர்த்து. ஏன்னா இப்போது ஒரு நார்மல் டிவைஸு எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் காப்பி இருக்கும். பட் இந்த கோப்ரோ இதுக்கு 3.5 mm ஜாக்குன்னு சொல்லுவாங்க இதுக்கு மைக் அடாப்டர். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் காப்பி எதுவுமே இல்லை. இதை வாங்கினா இது ஒன்று தான் வாங்கணும், இல்லைனா நம்மளுக்கு ஆடியோவே ரெக்கார்ட் ஆகாமல் ஜஸ்ட் வீடியோ மட்டும் எடுத்துகிட்டு ஆடியோ வந்து நம்ம எதனா சாங் ஆட் பண்ணி போடணும், இப்போ இந்த இன்ஸ்டாவில் ரீல்ஸ் போடுற மாதிரி. பட் நம்மளுக்கு யூடியூப்னு வரும்போது நம்மளுடைய வாய்ஸ் ஓவர் கரெக்டாக இருக்கணும். பட் நம்மளோட வாய்ஸ் ஓவர் கரெக்டாக இருக்கணும்னா இந்த கோப்ரோ 3.5 mm மைக் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பர்ச்சேஸ் பண்ணி ஆகணும். ஸோ இது ஒன்று மட்டும் தான் ஹெவி காஸ்ட்டு, அதாவது கோப்ரோ காஸ்ட்டு. பட் கோப்ரோக்கு அசசரிஸ் வாங்குறதுல வேறு அசசரிஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு கம்பேர் பண்ணும்போது எல்லாத்துக்குமே கம்மி. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரம். ஸோ ஃபஸ்ட்டு அது வந்து 450. இதுக்கப்புறமா வந்து இது வந்து பார்த்திங்கன்னா 4500. அண்ட் இதுக்கப்புறமா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பேட்ரி சார்ஜர். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 3 பேட்டரி நம்ம வந்து பார்த்திங்கன்னா சார்ஜ் பண்ணிக்கலாம்.
இதோடைய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 400. நான் வாங்கும்போது 400 ஆச்சு. அண்ட் இதுவுமே நான் பார்த்தீங்கன்னா ஆஃப்லைனில் தான் பர்ச்சேஸ் பண்ணேன். ஆன்லைனில் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன்லேயுமே கிடைக்குது, பட் நான் ஆஃப்லைனில் பர்ச்சேஸ் பண்ணேன். ஏன்னா நம்ம ஆஃப்லைனில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த உலாஞ்சி கேஸ், ஸோ இது ஒன்று ஃபஸ்ட், அது நெக்ஸ்ட் பேசுகிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா 400 ருபீஸ் ஆயிருக்கு. ஸோ இதை வந்து இப்போ நான் லாஸ்ட்டாக கேல்குலேட் பண்ணி எவ்வளோ ஆயிருக்குன்ற மாதிரி சொல்லிக்கிறேன். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த உலாஞ்சி கேஸ், அதாவது உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா கோப்ரோ இருக்குது. நான் அதை எடுத்துடுறேன் ஒரு நிமிஷம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ரிமூவபிள் தான். ஸோ இப்படி கோப்ரோ எடுத்தாச்சு. கோப்ரோவை பற்றி அப்புறமா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உலாஞ்சி G8. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆன்லைனில் ஒர்க்கிங் ஆன்லைனில் வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ண முடியாது. அது ஏன்னா இது இப்போ ரன்னிங் ஆகிட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உலாஞ்சி G9, அதாவது கோப்ரோ 9 வந்து பார்த்தீங்கன்னா ரன் ஆகிட்டு இருக்கு. பட் கோப்ரோ 8க்கு வந்து பார்த்தீங்கன்னா ரன் ஆகலை. ஸோ அது ஒன்று தான் வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனை. இப்போ இது உங்களுக்கு வேணும்னா ஒன்று ஆஃப்லைனில் வாங்கணும், இல்லைனா நீங்கள் இப்போது நார்மலாக இந்த கோப்ரோ ஷாப்ஸ் கிட்ட போயிட்டு நீங்கள் ஆர்டர் கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு வர வச்சு கொடுப்பாங்க. ஸோ அது ஒரு பிரச்சனை. அதுக்கப்புறமா இது வந்து நான் வாங்குறதுக்கு நான் கோப்ரோ வாங்கி இது ஒன்றுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்மோஸ்ட் 2 months வெயிட் பண்ணியிருப்பேன். ஏன்னா கோப்ரோ 9 வந்து பார்த்தீங்கன்னா உலாஞ்சிக்கே சீக்கிரமாக கிடைச்சிருது. இப்போ நம்ம ஒரு அமேசானில், இப்போ ஃப்ளிப்கார்ட்டில் நீங்கள் போட்டாலுமே இப்போ கிடைக்கும். நீங்கள் உலாஞ்சி G8 வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கிறதில்ல. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உலாஞ்சி G8 வாங்கினா மட்டும்தான் இதோடைய குவாலிட்டி வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக இருக்கும். அதாவது இப்போ நம்ம ஒரு கோப்ரோ ஆட் பண்ணுறோம் அப்படின்ற பட்சத்தில், இப்போ நம்ம இது மவுண்ட்லேருந்து கிளண்டு கீழே விழுந்தாலுமே நம்மளுக்கு இதுதான் அடிப்படும், அதுக்கு அடிப்படாது. ப்ளஸ் அதே மாதிரி லென்ஸ்க்கான ஃப்ரேமு இதுவுமே ரிமூவபிள் தான். ஸோ ஒரு நிமிஷம் காமிக்கிற பாருங்க. இந்த லென்ஸ்க்கான ஃப்ரேமும் ரிமூவபிள். அதுக்கப்புறமா இங்கே உள்ள பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இது இருக்கும். அண்ட் உலாஞ்சி கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் யூஸ் எதுக்கு பண்ணுவாங்கன்னா, ஒன்று பார்த்தீங்கன்னா சேஃப்டிக்கு, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து நான் உங்களுக்கு இந்த 4500 ருபீஸ் 3mm ஜாக் சொல்லியிருப்பேன்ல. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு C டைப்பில் கொடுத்துருப்பாங்க. இதை C டைப்பில் கொடுத்ததுனால நம்மளுக்கு வந்து இந்த கோப்ரோவில் ஒரு நிமிஷம். ஸோ இந்த கோப்ரோவில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே C டைப் இருக்கும். இந்த C டைப்பில் வந்து இதை வந்து நம்ம கனெக்ட் பண்ணணும். ஸோ இதை கனெக்ட் பண்ணோம்னா இந்த கோப்ரோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு என்ன சொல்கிறது, இதை மூடுறதுக்கு ஒரு கேப் மாதிரி கொடுத்துருப்பாங்க, கோப்ரோ கேப்ன்ட்டு. இந்த கேப் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இதோடைய கேப். இங்கே வந்து இப்படி போடுறது தான் இதோடைய கேப்பு. ஆனால் இந்த கேப்பில் உங்களுக்கு இந்த C டைப்பை போடுறதுக்கான ஸ்பேஸ் எதுவுமே இருக்காது இந்த கோப்ரோவில். இந்த கோப்ரோவில் இல்லை, கோப்ரோ 8, கோப்ரோ 9 இது நீங்கள் எந்த கோப்ரோ வாங்கினாலும் இதோடைய இது இருக்காது. மேபி இப்போ 13க்கு வந்திருக்குன்னு நினைக்கிறேன், பட் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இல்லை. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது கோப்ரோ 8க்கு இதை நான் போடணுன்னா இங்கே கேப் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக இருக்கும். இப்போ நம்ம மோட்டோ வாக் பண்ணிகிட்டு இருக்கும் போது பேட்டரி ஒரு வேளை லூஸ் ஆகி இப்படி கிளறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இதை சேஃபாக நம்ம வச்சுக்கணுன்றதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த கேஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த கேஸில் வந்து நம்ம வந்து இப்போ மூடுறோன்னா இங்கே வந்து மூடிக்கிறோன்னா, இப்போ நம்ம கோப்ரோ இருக்குதுங்களா. ஸோ கோப்ரோ வந்து ஃபஸ்ட் நான் போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு இந்த ஃப்ரேம் வந்து பார்த்திங்கன்னா இப்படி ரிமூவபிள் தான். இந்த ஃப்ரேம் ரிமூவ் பண்ணிட்டு கரெக்டாக இந்த கோப்ரோ இங்கே இருக்குதுங்கன்னா இந்த கோப்ரோ ஃபஸ்ட்டு இப்படி இன்சர்ட் பண்ணிக்கணும். அவ்வளோதான், பார்த்திங்கன்னா இன்சர்ட் பண்ணியாச்சு. இங்கே இருக்குது இல்லைங்களா. ஸோ இந்த கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா இங்கே C டைப் இருக்கும். இதை இப்படி நம்ம சும்மா இப்படி லாக் பண்ணாலே லாக் ஆகிடும். லாக் ஆகிட்டுக்கப்புறமா இங்கே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த ஸ்பேஸ்லேயே ஃபஸ்ட்டு இந்த மேலே வந்து ஒரு கேப் வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஒரு கேஸ் க்ளோஸ் ஆகிட்டுக்கப்புறமா இதோடைய உலாஞ்சி இருக்குது இல்லைங்களா, இதோடைய 3.5mm ஜாக்கு. ஸோ இது உலாஞ்சி. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இப்போது இங்கே வந்து பார்த்திங்கன்னா மவுண்ட் பண்ணுவோம். இப்போ ஒரு கேமராவில் மவுண்ட் பண்ணுறோன்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இது உள்ளே வந்து இப்படி விட்டுடலாம். இது உள்ளே இப்படி ஃபிட் பண்ணிவிட்டு இதோடைய C டைப் இங்கே உங்களுக்கு இந்த கேப் இருக்கும் இல்லையா, அந்த கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு C டைப்பில் கரெக்டாக இப்படி ஃபிட் பண்ணிட்டோன்னா அவ்வளோதான், ரெடி. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு சார்ஜர் டைப் அண்ட் ஒரு மைக்குக்கு கொடுத்துருப்பாங்க. சேம் கோப்ரோவில் கொடுத்த மாதிரி தான். ஆனால் கோப்ரோவில் வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட் ஆக மாட்டேங்குது. ஆனால் இந்த 3.5mm ஜாக்கில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா மைக்குமே சப்போர்ட் ஆகும். ஸோ இப்போ இதில் நீங்கள் சார்ஜுமே பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த பின்னில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதான் சொல்லியிருப்பேன்ல TRRSன்ட்டு. ஸோ TRRS வந்து பார்த்திங்கன்னா இதில் கனெக்ட் பண்ணிக்கலாம்.
ஸோ இல்லை டிஆர்ஆர்எஸ் இல்லை டிஆர்ஆர்எஸ் டு டிஆர்எஸ்ன்ற அந்த பின் கொடுத்துருமில்ல, ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இதில் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது கனெக்ட் பண்ணிட்டு நம்ம ஜாலியாக மோட்டோ விளாகிங் பண்ணி கிளம்பலாம். ஸோ இதுதாங்க இதோடைய மோட்டோ விளாகிங் செட்டப்பு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதை எடுத்துடலாம், ஒரு நிமிஷம். இதோடைய ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் நான் சொல்கிறேன். யா ஸோ இந்த உலாஞ்சி கேஸோடைய இந்த மேலே போட்டிருக்கிற இந்த உலாஞ்சி கேப்னு சொல்லிட்டு, ஸோ இதோடைய கேஸோடைய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆஃப்லைனில் வாங்குறது 1200 ருபீஸ். ஆனால் இதே உலாஞ்சி G9க்கு வந்து நீங்கள் ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா 2000 ருபீஸ் வருது இதோடைய ப்ரைஸு. ஆனால் இதோடைய GoPro 8ஓடைய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1200க்கு நான் ஆஃப்லைனில் பர்ச்சேஸ் பண்ணேன். ஒரு வேளை மேபி எங்களுக்கு கம்மியாக கொடுத்துருக்காங்களா இல்லை என்னன்னு தெரில, பட் 1200 ருபீஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா ஆக்சுவலாக நெக்ஸ்ட்டு கோப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆஃப்லைனில் தான் வாங்கினேன். அதுவும் செகண்ட்ஸில் தாங்க வாங்கணும், ஏன்னா புதுசாக வாங்குற அளவுக்கு இப்போதைக்கு பட்ஜெட் இல்லை. இது எடுத்து ஸோ புதுசாக வாங்குற அளவுக்கு இது வந்து பட்ஜெட் இல்லை. ஸோ கோப்ரோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம செகண்ட்ஸில் தான் வாங்கியிருக்கோம். அது நான் ஃபஸ்ட் vlogலேயே சொல்லியிருப்பேன். சக்லேஷ்பூருக்குன்னு ஃபஸ்ட் ரைட் போயிருப்போம். ஸோ அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அதெல்லாம் பார்க்கலன்னா மறக்காமல் இந்த ஐ பட்டனில் இங்கே இல்லை இங்கே எங்கேயோ கொடுக்குறேன், ஐ பட்டனில் இருக்கும். ஸோ அங்கே போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் செகண்ட்ஸில் அதோடைய ப்ரைஸ் எவ்வளோக்கு நான் வாங்கியிருப்பேன்னு நினைக்கிறீங்க? GoPro 8 எவ்வளோன்னு வந்து பார்த்தீங்கன்னா 14,000க்கு வாங்கினேன். 14,000க்கு GoPro 8 ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒர்த்து தான். ஏன்னா இதுவே நம்ம ஆன்லைனில் வாங்க போகிறோம். ஆன்லைனில் இப்போது GoPro 8 கிடைக்கவே மாட்டேங்குது. எல்லாமே GoPro 9 இல்லை 9 கூட இல்லை, எல்லாமே 10, 11 அந்த மாதிரி போயிட்டுருக்காங்க. ஸோ நம்மளுக்கு வந்து பிகினர்ஸ் ஆஃப் இப்போ யூடியூப் சேனல் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக இப்போ ஒரு ஆக்ஷன் கேமரா 2000 ருபீஸ் 2500 ருபீஸ்க்கு நிறைய இருக்குது. எக்கானு H2R அந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து போகாமல் நம்ம வந்து GoPro 8 தான் ஏன் வாங்கியிருக்கோம்னா குவாலிட்டி ஆஃப் வீடியோன்னு சொல்லுவாங்களே. ஏன்னா GoProனாலே குவாலிட்டி ஆஃப் வீடியோ, ஸ்டெபிலைசேஷன். ஏன்னா நம்ம ஒரு மோட்டோ விளாகிங் பண்ணுறோன்னா அதுக்கு ஸ்டெபிலைசேஷன் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நார்மலாக 2000 ருபீஸ் கேமராவும் என்னால் வாங்கியிருக்க முடியும். ஆனால் அது வேணாம், ஏன்னா நம்ம கொஞ்சம் ஒன்று பண்ணுறதுன்னு முடிவாயிடுச்சு. ஸோ கொஞ்சம் குவாலிட்டியாக பண்ணலான்றது மாதிரி தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா GoPro வாங்கியிருக்கோம். GoPro 8 14,000 ருபீஸ்க்கு வாங்கியிருக்கோம். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த மைக். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வயர்லெஸ் மைக், ப்ளூடூத் கனெக்டடு. இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபோனில் தான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ அந்த ஃபோனுக்கு நம்ம அதோடைய ரிசீவரை ரிசீவ் பண்ணிட்டு இது வந்து டிரான்ஸ்மிட்டர். ஸோ இதில் நம்ம பேசுகிறதுலாம் வந்து பார்த்திங்கன்னா வயர்லெஸ்ஸாக அதில் ரெக்கார்ட் ஆகும். இதோடைய ப்ரைஸ், இதோடைய ஃபஸ்ட்டு இதோடைய நேம் என்னென்னா கிரெனாரோ அப்படின்ற ஒரு மைக் தான் இது. ஸோ இதோடைய ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா 900 ருபீஸ் வந்து பார்த்திங்கன்னா இதோடைய ப்ரைஸ். நான் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் ஃபோட்டோ போடுறேன். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அமேசான், மொத்தமாக அமேசான், மேபி உங்களுக்கு ஃப்ளிப்கார்ட்லேயும் கிடைக்குது எல்லாமே. ஆனால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த மைக்கு, அப்புறமா ஒயர்டு மைக்கு, அதுக்கப்புறமா இந்த 4500 ருபீஸ் 3.5mm ஜாக்கு, அதுக்கப்புறமா இந்த அவ்வளோதான். ஸோ இவ்வளவும் வந்து பார்த்திங்கன்னா அண்ட் இதோடைய லாஸ்ட்டாக இதோடைய கிட்டு. ஸோ இந்த யான்ட்ராலேன்னு இருக்கு இல்லைங்களா, இந்த ஒரு நிமிஷம் உங்களுக்கு. ஸோ லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா இதோடைய இந்த கிட்டோடைய பாக்ஸ் பவுச் யான்ட்ராலேன்னு இருக்குது பார்த்தீங்களா. ஆக்சுவலாக யான்ட்ராலே இல்லை, நம்ம GoPro வாங்கியிருக்கலாம். பட் இது வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் 400 ருபீஸ் பக்கம் வந்துச்சு. ஸோ இந்த 400 ருபீஸ் ஓகே தான் நம்மளுக்கு. இப்போது ஜஸ்ட் ஒரு கேரி பண்ணுறதுக்கு ஒரு பேக்குன்ற பட்சத்தில் நம்மளுக்கு இதோடைய ஸ்பேஸ் எல்லாமே கொடுக்குறாங்க. நான் உங்களுக்கு இதெல்லாம் ஒரு ஃபுட்டேஜஸில் காமிக்கிறேன். ஸோ இது எல்லாமே கொடுக்குறாங்க. அதனால் இந்த இது வந்து பார்த்திங்கன்னா 400 ருபீஸ். இந்த பவுச் வந்து பார்த்திங்கன்னா 400 ருபீஸ். அண்ட் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஹெல்மெட் மவுண்ட்டு. ஸோ இப்போ நம்ம கேமரா இந்த உலஞ்சி கேஸ் மாற்றிடுறோம் இல்லைங்களா, இதுக்கப்புறமா நம்மளுக்கு ஒரு ஹெல்மெட்டில் மாட்டுறதுக்கு ஒரு மவுண்ட் வேணும் இல்லைங்களா. ஸோ அந்த மவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 300 ருபீஸ்க்கு வாங்கணும். ஸோ அதுவுமே ஒர்த்து தான். ஸோ இப்போ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுது. நான் ஆஃப்லைனில் என்ன பர்ச்சேஸ் பண்ணேன்னு கேட்டிங்கன்னா GoPro வந்து பார்த்திங்கன்னா செகண்ட்ஸில் வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறமா உலாஞ்சி கேஸ், இது வந்து பார்த்திங்கன்னா இதுவும் செகண்ட்ஸ், இது புதுசு, ஆனால் ஆஃப்லைனில் வாங்கியிருக்கேன். அண்ட் அதே மாதிரி இந்த பேட்டரி சார்ஜர் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்லைன். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்லைனில் வாங்கியிருக்கேன். நீங்கள் இதெல்லாம் கூட எல்லாமே ஈஸியாக வாங்கிட முடியும். இப்போ நீங்கள் ஒரு யூடியூப் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, இப்போ ஏதோ ஒரு உங்களுக்கு வீடியோ ஃபுட்டேஜஸ்க்கு வேணும்னா எல்லாமே உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஆன்லைன்லேயே உங்களுக்கு கிடைச்சிடும். ஆனால் இந்த உலாஞ்சி கேஸ் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்லைனில் தான் கிடைக்கும். ஆஃப்லைன்லேயுமே கிடைக்கிறது டவுட், அப்படி தான் இருக்குது. ஏன்னா நாங்கள் பெங்களூர்லேயே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 months வெயிட் பண்ணி தான் அந்த கேஸை வாங்கினோம். அதுக்கப்புறமா இப்போ நம்ம இதே நீங்கள் GoPro 9 இல்லை GoPro 10 இல்லை GoPro 11 இந்த மாதிரி எதனா பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா கன்ஃபார்மாக உங்களுக்கு எல்லாமே ஆன்லைன், எல்லா அசசரிஸுமே ஆன்லைனில் கிடைக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கஷ்டம். அதனால இப்போ இது நான் டேமேஜ் பண்ணாமல் பார்த்துட்ருக்கேன். ஏன்னா இது டேமேஜ் சும்மா இப்போ உடஞ்சிச்சுன்னா கூட வேறெல்லாம் கூட சீக்கிரமாக ஆர்டர் பண்ணிடலாம். இது உடஞ்சிருச்சுன்னா நெக்ஸ்ட் நம்மளால் மோட்டோ விளாகிங் பண்ண முடியாது. இது ஒன்று தான் நான் என்கிட்ட இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் இது பண்ணிகிட்ருக்கோம், மவுண்ட் சொல்லிட்டேன். ஸோ இவ்வளோ தாங்க நம்மளுடைய இது பண்ணுது. ஸோ இது நான் டோட்டல் பட்ஜெட் வந்து பார்த்திங்கன்னா
இந்த பாக்ஸ் உள்ள இருக்கிற மெட்டீரியல்ஸோட டோட்டல் பட்ஜெட் எவ்வளோன்னு வந்து பார்த்தீங்கன்னா 23K. ஸோ 23K இன்வெஸ்ட் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸை வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணி நம்ம யூடியூப் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அவ்வளோதாங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நான் இதை தான் சொல்லலாம்னு சொல்லிட்டு ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்ணேன். என்னன்னா நம்மளால் இப்போ வெளியே எங்கேயுமே போக முடியல. ஸோ ஆனால் கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. நம்ம டிசம்பர் 24 ரைடுக்கு அப்புறமா ஒரு பெரிய ரைடாக போயிட்டு வரலாம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ரைட் பிளான் பண்ணி வச்சுருக்கேன். அதெல்லாம் கன்ஃபார்மாக பண்ணிக்கலாம். பட் இப்போதைக்கு 24 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கண்டென்ட்ஸு. ஸோ இப்போதைக்கு நிறைய கண்டென்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸாமான்ற ஒரு ரீசனுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, எல்லாம் இருக்கிறது தான். ஆனால் நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கன்ஃபார்மாக கண்டென்ட் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஏதோ ஒரு வீடியோ கன்ஃபார்ம் வந்துடும். 24 வரைக்கும் ஏதோ ஒரு வீடியோ. 24க்கு அப்புறமா கன்ஃபார்மாக ஒரு ட்ரிப் ரைட் வீடியோஸ் அண்ட் ட்ரிப் பிளான் வீடியோஸ், ஸோ ஃபன் வீடியோஸ் நிறையவே வந்து பார்த்தீங்கன்னா வரும். ஸோ நம்ம சேனலில் பார்க்குற எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை தட்டி விட்டுக்கோங்க. நம்ம சேனல் நிறைய பேர் பார்க்குறீங்க, பட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுறீங்க. ஸோ அதை நீங்கள் எல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, ஓகேங்க. இந்த வீடியோ வைத்தோட என் பண்ணிக்கிறேன். ஸோ பாய்.